லேர்னர்ஸ் இப்போ 555 டைமர் யூஸ் பண்ணி அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் வந்து அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரோடைய சர்க்கியூட் டயக்ராம். ஸோ 555 டைமர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் 8 லெக்ஸ் இருக்குது. அதுக்குரிய டயக்ராம் தான் இதில் வரைஞ்சிருக்கோம். ஸோ 555 டைமரில் ஃபர்ஸ்ட் லெக்கை வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்தோம். ஸோ நான் லெக் வைஸ் உள்ள கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு சைமல்டேனியஸாக பிரெட் போர்ட்லையும் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பாருங்கள், இதில் கிரவுண்ட் கனெக்ஷன். ஸோ இதில் வந்து நமக்கு 555 டைமரில் இந்த நாச் இருக்கிற இடம், அதாவது இதில் ஒரு சின்னதாக டாட் இருக்கு இல்லையா, அந்த நாச் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லெக், செகண்ட் லெக், தேர்ட் லெக், ஃபோர்த் ஒன், தென் 5th, 6th, 7th, 8ங்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கிரவுண்ட் கனெக்ஷன் இதில் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இந்த 4 ரோஸில் இந்த பிளாக் வயர், இது வந்து இதில் பாருங்க கிரவுண்ட் கனெக்ஷன் வெளியே எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் நம்ம சோர்ஸாக எடுத்துக்க போகிறது வந்து ஒரு 5 வோல்ட் பேட்டரி. ஸோ பேட்டரியுடைய பாசிட்டிவ் இதாக இருக்குது. தென் நெகட்டிவாக கிரவுண்ட் கனெக்ஷனுக்கு நான் ஃபர்ஸ்டாகவே கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்து டைரெக்டாக இங்கே கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் இதில் அடுத்து கொடுக்க போகிற கனெக்ஷன் 2 to 6 ஒரு இன்டர் கனெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் தென் 4 to 8 ஒரு இன்டர் கனெக்ஷன். அது போக 4th லெக்ல இருந்து ஒரு 10 கிலோ ஓம்ங்கிற ரெசிஸ்டார், அதாவது ப்ரௌன், பிளாக், ஆரஞ்ச் அதை கொடுத்து அதோடைய அனதர் எண்டு ஒரு 100 கிலோ ஓம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கொடுக்கணும். 100 கிலோ ஓமுடைய கலர் கோடிங் ப்ரௌன், பிளாக், எல்லோ. தென் 100 கிலோ ஓமுடைய அனதர் எண்டு வந்து எய்தர் 6th லெக்குக்கோ இல்லை செகண்ட் லெக்குக்கோ நம்ம கொடுத்துக்கலாம். பிகாஸ் இதை வந்து இன்டர் கனெக்ஷனாக நம்ம கொடுக்கறனால. ஸோ இதை தான் இப்போ பிரெட் போர்டில் கனெக்ஷன் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் சர்க்கியூட் டயக்ராம்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது 5th லெக்குரிய கனெக்ஷன். 5th லெக்ல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுக்கணும். இதில் 0.01 மைக்ரோ ஃபேரட், அதோடைய அனதர் எண்டை வந்து கிரவுண்ட் கனெக்ஷனாக கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த 2 and 6 இன்டர் கனெக்ஷன் இந்த இடத்துல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் பாக்ஸுக்கு, அது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர், அதனால நேரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸோடைய 1 எண்ட், அனதர் எண்ட்ல இருந்து கிரவுண்ட் கனெக்ஷன். ஸோ அதை இப்போ ரெட் போர்டில் பேட்டரி கனெக்ஷன் இருக்கணும். அண்ட் தென் தேர்ட் லெக்ல இருந்து அவுட்புட் மெஷர் பண்றதுக்கு சிஆர்ஓ உடைய பாசிட்டிவ், சிஆர்ஓ நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணணும். அதை பிரெட் போர்டில் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல 4 and 8 இன்டர் கனெக்ஷன் உள்ளது இந்த ப்ளூ வயர். ஸோ 8th லெக்ல இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது பேட்டரியுடைய பாசிட்டிவ். ஓகே, இந்த ப்ளூ வயர் பேட்டரியுடைய பாசிட்டிவ், பேட்டரியுடைய நெகட்டிவ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் லெக்ல இருந்து போகக்கூடிய அவுட்புட் இந்த ரெட் வயர். ஓகேங்களா, ஸோ இது வந்து தேர்ட் லெக்ல இருந்து அவுட்புட், சிஆர்ஓடைய அவுட்புட்டுடைய ப்ரோபுக்கு கொடுத்துருக்குறேன். நெகட்டிவ் ஆஃப் த ப்ரோப், இந்த க்ரோக்கடைல் கிளிப்ல உள்ள இது வந்து சிஆர்ஓடைய நெகட்டிவ். ஸோ அதை வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் பண்ணிடணும். ஸோ இதோட வந்து சர்க்கியூட் டயக்ராம் ஓவர் ஆகுது நமக்கு. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது வந்து கெப்பாசிட்டன்ஸ், இந்த வேரியபிள் கெப்பாசிட்டருடைய வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கக்கூடியது ஸ்கொயர் வேவ் பல்ஸ் கிடைக்கணும். ஸோ பல்ஸோடைய வேரியேஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. ஸோ வாங்க அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூவை வேரி பண்ணிட்டு ஸ்கொயர் வேவ் பல்ஸோடைய வேரியேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ 0.01 மைக்ரோ ஃபேரட் இதில் செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்கொயர் வேவ் பல்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் டைம் பர் டிவிஷனை சேஞ்ச் பண்ணும்போது வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 0.5 வச்சிருக்கிறேன் டைம் பர் டிவிஷன். ஸோ மில்லி செகண்டில் 0.5 வைக்கிறதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்கொயர் வேவ் பல்ஸ் தான் இது. இப்போ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ லேர்னர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கையும் வாட்ச் பண்ணுங்கள்.